ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தில் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 11 அதாவது இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன நம்ம ஜெயராம், மம்முட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஆப்ரஹாம் மோஸ்லர் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். ஆப்ரஹாம் மோஸ்லர் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிற நம்ம ஹீரோ ஜெயராம் அவர் ஒரு நாள் ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு டூர் மாதிரி போயிட்டுருக்காரு. போகிற இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் ஆயிடுது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ஃபுல் டிப்ரெஷனில் போயிடுறாரு. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் அங்கே நடந்துருது. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் கிடைக்கிது. என்ன பார்த்தீங்கன்னா, தொடர் கொலைகள் நடந்துட்டு வருது. இந்த தொடர் கொலைகளை யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு ஜெயராம் சார் இந்த கேஸ்குள்ளே இன்வால்வ் ஆகி அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த டிப்ரெஷன்லேருந்து அவர் வெளியே வந்தாரா, அவர் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்துக்கு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாசிட்டிவ் நம்ம ஜெயராமும் நம்ம மம்முக்காவும் தான். இவங்க ரெண்டு பேரும் இந்த கதைக்கு சூஸ் பண்ணது இந்த கதைக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஜெயராம் அவர் தமிழில் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடியனா பஞ்சதந்திரம், தெனாலி இதில் ஒரு வெறித்தனமான காமெடியாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நேர் ஆப்போசிட் ஒரு கிளாஸி பெர்ஃபார்மராக பிரித்து மேய்ஞ்சிருக்காரு இந்த படத்தில். அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நம்ம மம்முக்கா அவரும் அவர் கேரக்டரை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வேறு யாருமே நடிக்க முடியாது இந்த படத்தில். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. நம்ம ஹீரோ ஜெயராம் சார் கூட ஒரு 2 போலீஸ்காரங்க இருப்பாங்க. அவங்களுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ நம்ம ஜெயராம் சார் கூட ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அவர் டீமில் இருக்கிறவங்க தான். அவங்க அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த கில்லர் யாரையோ கடத்திட்டு போனான்னு தெரிஞ்சவொடனே அந்த ஹாஸ்பிட்டலில் ஏறுறதுக்கு ஸ்லாண்டிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது அந்த ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கான இதில் அவங்க ஓடுவாங்க. அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்தீங்கன்னா அது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பல கூஸ்பம் சீன்ஸு டைரக்டர் இந்த படத்தில் வச்சது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்காரு. படம் ஆரம்பித்த 5வது நிமிஷத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சீட் கார்னர்லேயே உட்கார வச்சுருக்காரு. அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியே இதுதான். இந்த இடத்துல நம்ம டேரக்டர் இதை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, ஸ்டோரிலையும் சரி எந்த இடத்துலையும் குறைய சொல்ல முடியாது. முக்கியமாக இந்த படத்தில் லேக்னு ஒரு செகண்ட் கூட என்னால் பார்க்க முடியல. நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்டு முக்கியமான விஷயம், படத்தோட மியூசிக் டேரக்டர் பிரித்து மேய்ச்சிட்டாரு. ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படத்துக்கு எப்படி மியூசிக் போடணுமோ இதை விட பெஸ்ட்டாக யாரும் போட முடியாதுன்ற அளவுக்கு இவர் மியூசிக் போட்டார். சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் இவங்க எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டாக சிறப்பாக முடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன லேசாக அப்படி தூவி விட்டு போயிருக்காங்க. பார்ட் 2ல் உண்மையிலேயே ரொம்ப மரணமாக வெறியாக இருக்கும். நானும் பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் படம் பார்த்துட்டு பார்ட் 2 வந்தால் நல்லா இருக்குமா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க. படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம். கரெக்டாக ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு இவ்வளோ தான் வேணுன்றதை கரெக்டாக செட் பண்ணி அடிச்சிருக்காரு நம்ம டேரக்டர். அதுக்காக அவருக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நம்ம இங்கே சொல்லிக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு படத்தில் நெகட்டிவ்னு எந்த இதுவுமே தோணலை. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியாக வீக்கெண்டில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் எப்படி மூவ் ஆகுமோ அந்த மாதிரி தான் மூவ் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஜெயராம் சார்லேருந்து மம்முக்கா நடித்த எல்லாருமே அவங்க ஆக்டிங் வைஸ் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங் எல்லாமே தி பெஸ்ட்டு. அதனால் கண்டிப்பாக 8.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.